இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு கார் வாங்குகிற பையர் பார்த்தோம்னா டீசல் வாங்கலான்னு பார்த்தா டீசல்ஸ் கம்மியாகிடுச்சு. அவங்க எதிர்பார்க்குற சில மாடல்ஸில் அது பிராண்ட்ஸில் டீசல் இல்லை. பெட்ரோல் போகலான்னு பார்த்தா டர்போ பெட்ரோலாக டவுட் இருக்கும். நேச்சுரலி ஆஸ்பிரேட் பெட்ரோல் அவங்க கூட கனெக்ட் ஆகாது. அப்படி பார்க்கும் ஒரேடியாக ஈவி போகலாமான்னு டவுட் இருக்கும். சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதோட ரேஞ்ச் பேனிக் இஷ்யூ. இதுக்கு இடையில பார்த்தோம்னா ஹைபிரிட்ஸ் இருக்குது ஒரு சின்ன ஷேரில். அதில் ஒரு பர்டிகுலர் ஹைபிரிட் வந்து நம்ம நல்ல பொட்டன்ஷியலான ஒரு ஹைபிரிட்ல நிறைய இடத்துல பேசியிருக்கு. ஒரு 4 சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜின் கூட எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் வச்சிருப்பாங்க. நான் பேசுறது பார்த்தோம்னா ஹோண்டா சிட்டியோட EHEV. இது வந்து நம்மளோட அந்த அண்டர்ரேட்டட் கார்ஸ் கூட எபிசோட் நம்ம பண்ணுவோம்ல. ஒரு கார் வந்து மார்க்கெட்ல இருக்கும், பையர்ஸோட டெசிஷன் மேக்கிங்ல லிஸ்ட்லயே வராத கார்ஸ் வந்து அண்டர்ரேட்டடா பண்ணுவோம். இன்னைக்கு 9th எபிசோட்ல நம்ம கூட சிட்டியோட EHEV இருக்கு. இது ஏன் அண்டர்ரேட்டட், இது யாருக்கான கார், யார் வாங்கலாம் யார் வாங்கக்கூடாதுன்னு உள்ளதை நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம்னா அந்த சிட்டி EHEV வந்து ஒரு ஃபுல் அந்த ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதோட டெக்னாலஜி இன்வால்வ்டையும் எல்லாம் ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 5G சிட்டி ஃபேஸ் லிஃப்ட் ஆன போது இந்த EHEVயும் ஃபேஸ் லிஃப்ட் ஆனதுனால 5G சிட்டியோட ரிவ்யூவில் அதோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பேசியிருந்தோம். இந்த ரிவ்யூ பார்த்தோன்னா அது மாதிரி நம்ம ஒரு ஃபுல் அந்த பண்ணாமல் மோட்டோ ஃபேம் ஸ்பெசிஃபிக்கலி நம்மக்கிட்ட கன்சல்டிங் கால்ஸில் கேட்ட கொஸ்டின் அதிலிருந்து வேலிடான கொஸ்டின்ஸை நம்ம சம்மரைஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் ஆன்சராக தான் பேச போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கு. ரெகுலர் சிட்டி 5Gக்கும் EHEVக்கும் என்ன டிஃபரன்ஸ், சிம்பிளான டிஃபரன்ஸ் தான் என்னென்ன பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த லோகோ, இதில் வந்து ஒரு ப்ளூ கலர் பார்டரிங் வந்து இருக்கும். அப்படின்னா இது ஹைபிரிட்னு அர்த்தம். ஃப்ரண்ட்லையும் ரியர்லையும் இந்த லோகோ வேற மாதிரி இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா அந்த பேட்ஜிங்கில் EHEV மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சைட்லையும் வேற டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ரியரில் டிஸ்க் பிரேக் இருக்கும், ஏன்னா அதில் வந்து ட்ரம் இருக்கும், இதில் டிஸ்க் பிரேக் இருக்கும். இன்டீரியரில் பார்த்தோம்னா எந்த டிஃபரன்ஸுமே தெரியாது. மீட்டர் கன்சோலில் வந்து அந்த ஹைபிரிடுக்கான அந்த ஒரு இது இருக்கும். கூட அந்த 5G சிட்டியில் பீஜ் அண்ட் பிளாக்ல இருக்கு, இது ஐவரி அண்ட் பிளாக்ல இருக்கு. மற்றபடி எல்லாமே சிமிலர் தான், வேற விஷுவல் டிஃபரன்சஸ் எதுவுமே கிடையாது. நம்ம சிட்டி EHEV டிரைவ் பண்ணலாம். இதான் அதோட கீ ஃபாப். ரெகுலர் சிட்டியில் இருக்கிற சேம் தான். லாக்கிங், அன்லாக்கிங், பூட் ரிலீஸ், ப்ளஸ் வந்து ஃபைன் மை வெஹிக்கிள் ஆப்ஷன் இருக்குது. ஹோல்டு பண்ணால் இந்த விண்டோ ரோல் டவுன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆப்ஷன் இருக்குது. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி சீட் பெல்ட் போடுங்க. கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்ணோம். ரோட் ரேஜில் இன்டெலிஜ் ஆகாதீங்க. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. ஹை பீம்ஸ் தேவைன்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி 6 ஏர்பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பின்னாடி இருக்கிறவங்களையும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் போட சொல்லுங்கள். நம்ம இதை ட்ரைவ் பண்ணுவோம். இப்போ நம்ம மார்க்கெட்டில் பார்த்தோம்னா பெட்ரோல், டீசல், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஹைபிரிட்ஸ், EVஸ்னு வெரைட்டி இருக்கும்போது இந்த ஹைபிரிட்ஸ் எங்கே கனெக்ட் ஆகும்னா, இப்போ நீங்கள் பெட்ரோல்னு சொல்லும்போது பெட்ரோல் இன்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டடாக இருக்கும்போது கொஞ்சம் பவர் கம்மியாக நமக்கு ஃபீல் ஆகும். டீசல் ஸ்டார்க்கியா ஓட்டி பழகினவங்களுக்கு இன்னைக்கு டீசலோட பேனை பற்றின ஒரு டவுட் இருக்குது. மெயினாக சிட்டிஸில் இருக்கிறவங்களுக்கு பேன் வராதுன்னு நம்ம நிறைய பேசினாலும் அந்த ஒரு டவுட் ஆப்வியஸ்லி இருக்க தான் செய்யுது. அதுக்கப்புறம் CNG பார்த்தோம்னா CNG நமக்கு பூட்டில் ஒரு ஸ்பேஸ் எடுக்குது, ஒரு கன்ஃபியூஷன். EVன்னு போனோம்னா EVயில் வந்து சார்ஜிங்கை பற்றின ஒரு அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ளஸ் ரேஞ்ச் பேனிக் இருக்குது. இந்த இடத்துல தான் இந்த ஹைபிரிட்ஸ் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுறது. அதாவது பொல்யூஷன் தானே இன்றைக்கி நம்ம எல்லாரும் பேசுகிற ஒரு விஷயம். இந்த பர்டிகுலர் மாடல் பெர் கிலோமீட்டருக்கு வந்து பார்த்தோம்னா 89.2 கிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை தான் எமிட் பண்ணுது. அப்போ அந்த ஸ்கேல் வச்சு 130 கிராம் வரைக்கும் வெரி வெரி லோ அந்த KF2 நார்ம்ஸில் நம்ம பேசும்போது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு டிரைவருக்கு தேவையான டார்க்கை கொடுக்கும். ஏன்னா இது பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 110 PS 253 நியூட்டன் மீட்டரும் மோட்டர் அந்த ECVTயில் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். 253 நியூட்டன் மீட்டர் இருக்கிறது ஒரு டீசலுக்கு ஈக்குவலண்டான டார்க்கை கொடுக்கும். பேசிக்கலி EVயா 0 to 40, 40 to 80 வந்து ஹைபிரிட்ல ஓடும். 80 to 120 என்ஜின் மோட்ல ஓடும். இப்போ என்ஜின் மோட்ல அதே ஐவிடெக், அந்த ஹோண்டாவோட ஐவிடெக் கான்செப்ட். அதுக்கப்புறம் ஹைபிரிட் மோட்ல இப்படி அந்த சுவிட்சிங் இருக்கிறதுனால உங்களோட வேரிடான டிராஃபிக் கண்டிஷன், வேரிடான அந்த ரோட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டிரைவரோட ரிக்யர்மெண்ட்டை எங்கேயுமே மிஸ் அவுட் பண்ணாமல் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். ஒரு சைலண்டான ஒரு ஆப்ரேஷன் இது கொடுக்கும். அது லிட்டரல் நீங்கள் பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஹைவேஸுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நீங்கள் இன்னொரு காம்படிஷனான 1.5 லிட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்காதுன்னா இந்த ஒரு ட்ராக்ஷன் இனிஷியலி கிடைக்காது. நான் மீன் பண்ணுறது கிராண்ட் விட்டாராவை ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுப்போமே. ஏன்னா அந்த சிஸ்டம் வந்து ஆல்ரெடி 104, 134 நியூட்டன் மீட்டரில் இருக்கிற ஒரு சிஸ்டமை தான் எடுத்து கம்பைண்டாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே இந்த டார்க் தான் நமக்கு நம்ம பேசக்கூடிய விஷயம். ஒரு டீசல் லவர் டார்க் லவராக இருப்பாங்க. இங்கே 253 நியூட்டன் மீட்டர் கிடைக்கும். குயிக்காக வந்து ஸ்பீட்ஸை நம்மளால் பில்டு பண்ண முடியும். அந்த ஒரு அட்வான்டேஜ் இதில் வந்து காம்படிஷனை வரைக்கும் இருக்குது. கூட இந்த பிரேக்ஸ் பாருங்கள், நீங்கள் பிரேக்கை பெடல் பண்ணாலே ரீஜென்ரேஷன் தான்.
சார்ஜ் வந்து பேட்டரிக்கு அடிஷ்னலாக ஒர்க் ஆகும். கூட இந்த பேடல்ஸ் வந்து நம்ம ரெகுலராக கியர் ஷிஃப்டிங்க்கு தான் நம்ம பேடல்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்ஸில். இது வந்து பிரேக்கிங்காக. இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கீங்க, இப்போ பாருங்கள் நம்ம அந்த வெஹிக்கிள் கிட்ட போகிறதுக்கு நீங்கள் 2 தடவை இங்கே பேடல் பண்ணாலே பிரேக்ஸ் வந்து ஒர்க் ஆயாச்சு. திருப்பி வந்து பிரேக்கை நம்ம வந்து லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த இதை ஒருக்கா ப்ரெஸ் பண்ணாலே போயிடும். இப்படி ஒரு டிரைவர் கூட கனெக்ட் ஆகிற எல்லா விஷயங்களையும் சிங்க் பண்ணி வச்சிருக்கிறது தான் இதோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ ரெகுலராக வந்து ஹைபிரிட்ஸை பற்றி கேட்கும்போது இதை ஃபுல்லி இவி மோடாக நம்ம ஓட்டலாமான்னு ஒரு டவுட் வரும். ஆக்சுவலி இப்போ பார்த்தோம்னா ஹைபிரிட்ஸை நம்ம 3ஆக பிரிக்கலாம். பேரலல் ஹைபிரிட், பிளக்-இன் ஹைபிரிட், சீரிஸ்னு சொல்லுவோம். இது பர்டிகுலர் பேரலல் ஹைபிரிட். இது வந்து என்ன பண்ணுவோம்னா ஈவியாக ஓடும், என்ஜின் கம்பைண்டாக ஓடும், என்ஜின் ஜென்ரேட்டராக இருக்கும், எல்லாம் கம்பைண்டாக ஓடுறது. நீங்கள் பிளக்-இன் ஹைபிரிட்ல பார்த்தீங்கன்னா ஈவியாக மட்டும் ஓட்டுறதுக்கான சார்ஜை நம்ம பிளக் பண்ணி சார்ஜ் பண்ணுறதுனால ஈவியாக மட்டும் ஓடும். சீரிஸ் ஹைபிரிட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்காக ஸ்விஃப்ட்டில் வரக்கூடிய அந்த இசட் சீரிஸ், இசட் என்ஜின்ல பாத்தீங்கன்னா என்ஜின் ஜெனரேட்டரா மட்டும்தான் ஒர்க் ஆகும். அது என்ன பண்ணும், பேட்டரிக்கு சார்ஜை மட்டும்தான் தரும். அது ஒரு காலமே வீலுக்கு கனெக்ட் ஆகாது. ஆனா இதுல பாத்தீங்கன்னா இது 0 to 40 ஈவியா ஓடும், அதுக்கப்புறம் ஹைபிரிடா ஓடும், அதுக்கப்புறம் என்ஜினா ஓடும். அப்படின்னா நம்மளால பியூர்லி ஈவியா ஓட்ட முடியாது. இது ஒரு கம்பைன்டு சிஸ்டமா தான் ஒர்க் ஆகும். அதனால வந்து நம்ம எப்பவுமே ஈவியா ஓட்டணும்னு நினைச்சதை வாங்க வந்து முடியாது. அடுத்து வரக்கூடிய டவுட் என்னன்னா, இதுக்கு ரெகுலரா இருக்கிற கார்ஸுக்கு வந்து கார்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுல அடிஷ்னல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணுமான்னு டவுட் இருக்கும். 1 year இல்லை 10,000 kilometers விச் எவர் கம்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லக்கூடிய பேசிஸில் இதை நம்ம சர்வீஸ் பண்ணால் போதும். ஏன்னா வந்து ஒரு 8 yearsக்கு இந்த பேட்டரி பேக்குக்கு வந்து அவங்க வாரண்டி தர்றாங்க. 10 years வரைக்கும் நம்ம வாரண்டி வந்து அப்கிரேட் பண்ண முடியும். அதாவது 4 years, 4th year and 5th year ஆட் பண்ண முடியும். எனி டைம் வாரண்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எக்ஸ்ட்ரா சர்வீஸ் காஸ்ட் வந்து இனிஷியலி கண்டிப்பாக வந்து வராது. அதுக்கப்புறம் இந்த என்ஜினோட ரிஃபைன்மெண்ட்ஸை நீங்கள் ஒரு காம்படிஷன் கூட பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு ஸ்டெப் ஹையர். அது வந்து நீங்கள் ஒரு பர்சனல் டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது தான் தெரியும். இன்னொரு கொஸ்டின் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் வரும், இவ்வளோ தூரம் நம்ம வந்து காஸ்ட்டை பே பண்ணுறோம், சம்வேர் அரௌண்ட் 25 lakhs கிட்ட வருது. டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் நான் அந்த ப்ரைஸிங்கை சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து அது பிரேக் ஈவன் ஆகுமா? இந்த பிரேக் ஈவன் லாஜிக்கை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு ஈவிஸ் போகிறவங்க எல்லாம் என்ன லாஜிக்கில் போகிறாங்க, நம்ம வந்து என்விரான்மெண்டல் ஒரு கமிட்மெண்ட்டோட நம்ம வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து வேர்ல்டை வந்து கொஞ்சம் கூட பெட்டராக கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு இதில் இது வந்து ஒரு டிரைவருக்கு தேவையான லாங் டிரைவ்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும், சிட்டிக்கு சப்போர்ட் பண்ணும், ஃபியூல் எக்கனாமி இருக்கும். எக்கனாமி இந்த சென்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு 20 ஆவரேஜாக நீங்கள் சர்க்குலேட் பண்ண முடியும். நீங்கள் ஹைவேஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போனீங்கன்னா ஒரு சம்வேர் அரௌண்ட் 17 அப்படி இப்படிலாம் நம்ம கிடைக்கும்னு எப்போவுமே. நீங்கள் சிட்டி டிரைவிங் எவ்வளோ தூரம் மேக்ஸிமம் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்து ஃபியூல் எக்கனாமி ஜாஸ்தியாகும். சிட்டியில் வந்து பெருசாக வந்து என்ஜின் வந்து என்ஜின் மோடுக்குள்ளே போகாது, ஈவியாக தானே ரன் பண்ண வைக்கும், சார்ஜிங் வேலையை தான் பார்க்கும். அந்த ப்ராசஸில் பார்க்கும்போது ஒரு 23 வரைக்கும் ஃபியூல் எக்கனாமி நம்மளால் எடுக்க முடியும். ஆவரேஜாக ஒரு 20 kilometer வந்து கிடைக்கும். இப்போ டீசல்ஸ் வந்து லவ் பண்ணுறவங்களே டார்க்குக்காகவும் ஹைவேயோட ஃபியூல் எக்கனாமிக்காகும். அப்போ டீசல் இன்னைக்கு வாங்க முடியாத ஒரு இடத்துல இது வந்து டீசலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து மேட்ச் ஆகும். ஏன்னா என்ன பாருங்க, இப்போ ஒரு வண்டி நம்மளை ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ணுது, இப்படி பண்ணக்கூடாது. என்ன நான் சொல்கிறேன், நீங்கள் ஆக்சிலரேட் பண்ணீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸை நம்மளால் கீப் பண்ண முடியும். ஏன்னா இங்கே டார்க் இருக்குது, 253 டார்க் இருக்குது. டீசல் கொடுக்குற ஃபியூல் எக்கனாமியை இந்த காரால் நமக்கு கொடுக்க முடியும். அப்போ இந்த சிஸ்டம் வந்து நமக்கு கம்பைண்டாக கனெக்ட் பண்ணுறது எக்கனாமியும் அந்த டிரைவருக்கான அந்த ஒரு ரெக்யர்மெண்ட்டையும் மிஸ் அவுட் பண்ணாமல் கொடுக்குறது தான். இப்போ ஹைவேல இதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பார்க்கலாம். ஆடாஸ் இருக்கிறதுனால நமக்கு சப்போர்ட்டிவானது இருக்குது. ஸ்டியரிங்லலாம் உங்களுக்கு அது லேன் சேஞ்ச் எல்லாம் பண்ணும். இப்போ பார்த்தோம்னா வந்து ஸ்பீட்ஸ் வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு டீசல் இன்ஜின் எப்படி பில்டு பண்ணுமோ அந்த அளவுக்கு டார்க்கில் வந்து நமக்கு ஸ்பீட்ஸை பில்டு பண்ண முடியும். எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன இருக்குன்னா, குவிக்கான ஓவர்டேக்கிங் எல்லாம் பண்ண முடியுமான்னு. உண்மையிலே வந்து நம்ம ரெகுலராக வந்து சிட்டியை வந்து ஐவி டெக்கை நம்ம கிக்கின் பண்ணி ஃப்ளோர் பண்ணி தான் ஓட்டுவோம். சிவிடி கொஞ்சம் ரப்பர் பேண்ட் எஃபெக்டோட இருக்குது. ஆனால் இந்த இசிவிடி பார்த்தீங்கன்னா அந்த டார்க்கை வந்து உங்களுக்கு லீனியராக கொடுத்து லிஃப்டப் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஒரு ஈவிஸ் வந்து பார்த்தோம்னா டார்க் ஆன் டேப்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து ஒரு டார்க் ஆன் டேப் நம்ம சொல்கிறத வரைக்கும் நமக்கு ரிக்வர்டான ஒரு டார்க் கிடைக்குது. இந்த மாதிரி கார்னரிங்கில் எல்லாம் ரியர் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ரோலை வந்து அது கண்டெயின் பண்ணி வச்சுருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு பவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளோர் பண்ணிங்கன்னா கம்பைண்டாக உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறதுனால இன்சைன் ஸ்பீட்ஸ் வந்து பில்டு பண்ண முடியும். இப்போதான் என்ஜினோட நாய்ஸே நமக்கு லைட்டாக கேட்குது. நல்ல ஸ்டேபிளாக இருக்குது, நல்ல கனெக்டிவிட்டி கொடுக்குது. ஒரு எமர்ஜென்சியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணி வந்து போக முடியும். நம்ம ஆக்சிலேட்டர்லேருந்து கால் எடுக்கிறோம், டீசலரேட் பண்ண உடனே வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது பண்ணுது, சார்ஜ் பண்ணுது. அந்த ஒரு
நம்ம ஒரு ஹைப்ரிட் சிஸ்டம் ஓட்டுறோம், பவர் கம்மியாக இருக்குது, அந்த ஒரு ஃபீலே சுத்தமாக நமக்கு வந்து கிடையாது. இப்போ இதில் பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ நேரம் டிரைவில் இருந்தோம். இதில் ஒரு பி இருக்குது. இது வந்து ஒரு பேட்ரி மோடு மட்டும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது ஈவியில் மட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஸ்லோ ஸ்பீடாக தான் போகிறோம், ஹில்ஸ் இறங்குறோம், நமக்கு ரீஜென்ரேஷனும் ஸ்லோ ஸ்பீடில் ஆக்டிவ் பேட்டரியோட ஒர்க்கிங் வேணும்னா மட்டும் இதை யூஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் தேவைக்காக மட்டும், மற்றபடி வந்து நம்ம டிரைவ் மோடில் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து இப்போ ரிவர்ஸ் வந்து இந்த போர்ஷனில் வரும். ரிவர்ஸ் கேமரா இருக்கிறது நமக்கு ஹேண்டியான விஷயம். டைனாமிக் கிடையாது, அதாவது அடாப்டிவ் கைட்லைன்ஸாக இல்லை, சிம்பிளாக இருக்குது. இது கொஞ்சம் டில்ட்டடாக இருக்கிறதுனால நமக்கு அந்த விசிபிலிட்டி கொஞ்சம் லோவாக இருக்குது. இது கொஞ்சம் கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி சீட்டிங் ஆகட்டும், நம்ம யூஷுவல் சிட்டியோட ஸ்டஃப், அதை நான் திருப்பி டைம் ஸ்பெண்ட் ஆகும்னு சொல்லி தான் அதெல்லாம் பேசலை, அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். செதான் இஸ் செதான் சொல்லக்கூடியது இதோட அந்த டிரைவபிலிட்டியில் நமக்கு கண்டிப்பாக தெரியுது. ஆனால் ரெகுலர் சிட்டியோடைக்கும் இதோட ஸ்டியரிங் கொஞ்சம் கூட சப்போர்ட்டிவாக இருக்கிறது இதோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நம்ம இன்னும் ரியர் சீட் பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி நம்ம பார்த்தோம்னா இந்த ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் முதல்ல இன்ட்ரோலே பேசின மாதிரி ரெகுலரான ஒரு சிட்டிக்கும் சிட்டி ஹைப்ரிடுக்கும் தனியாக பண்ணியிருக்கோம். இதை ஏன் இப்படி ஒரு ரிவ்யூ பண்ணோன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. நிறைய பேர் ப்ரொமோஷன் சொல்கிறாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு புரியலை. அது என்னென்னா, இப்போ இது பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து இது ஆல்ரெடி ஏஹெச்வியோடது, இது சிட்டி ஃபேஸ் லிஃப்டோட கண்டென்ட். இதை 2 கண்டென்ட்டை தவிர ஒரு புதிய கண்டென்ட் என்ன எழுதியிருக்கோம்னா, இது ஃபுல்லாக பாருங்கள் 1, 2, 3ன்னு கொஸ்டினராகவே வச்சுருக்கிறேன். இந்த கொஸ்டினர் என்னன்னா, நம்ம கன்சல்டிங் கால்ஸில் வந்து இந்த கார் வாங்குறதுக்கான ஸ்பெசிஃபிக் டவுட்ஸாக ஒவ்வொருத்தங்க கேட்டதில் ரிலவெண்டான கொஸ்டின்ஸை நம்ம நோட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின் ஆன்சரை தான் நான் ஒவ்வொன்றா பேசுகிறேன். அதில் நான் ரியர் சீட் தெளிவாக பேசணும். என்னன்னா, இந்த சிட்டியோட பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்து மேன் மேக்ஸிமம் மெஷின் மினிமம். அதாவது பீப்புளோட ஸ்பேஸை எவ்வளோ தூரம் தர முடியுமோ தந்துக்கிட்டு மெஷினை வந்து கம்மியாக யூஸ் பண்ண வச்சுருப்பாங்க. அதுதான் இதோட ஹைலைட். அப்படின்னா நமக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கும். பாருங்க, ஒரு சோஃபா லைக் சீட்டிங், நல்ல ரெக்லைன் இருக்கு, சரியான தை சப்போர்ட், 3 பேர் உட்கார முடியும். ஃப்ரெண்டை விடைக்கும் கொஞ்சம் கூட அப்ரைட்டாக உட்காந்து இருக்கணும். ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி, டிஎல் வந்து அதாவது எல்லாம் ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும். விண்டோ லைன் கரெக்டாக இருக்கும். நம்ம நீ வைக்கிற பாயிண்ட், இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட்னு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். டைட்டு தான், ஹெட்ரூம் செதான் அப்படி தானே கிடைக்கும். ஃப்ரண்ட் சீட்டில் உங்களுக்கு மொபைல் வைக்கிறதுக்கு பாக்கெட்ஸ் இருக்குது, இங்கே பாக்கெட்ஸ் இருக்குது, ஏசி வென்ட் இருக்குது, பவர் அவுட்லெட்ஸ் இருக்குன்னு எங்கேயுமே மிஸ் ஆகாது. மெயினாக ஆக்சிலரேஷன் டீசலரேஷன் எதுவுமே பின்னாடி வராது. சஸ்பென்ஷன் வந்து நீங்கள் ஸ்பீட்ஸ் பில்ட் பண்ண பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ வந்து ஒரு ஹார்ட் ஆக்சிலரேஷனில் வந்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு அது தெரியுமான்னு கேட்டால் இந்த காரை பொறுத்தவரை சுத்தமாக தெரியாது. இப்போ ஆக்சுவலி நல்ல ரவ் பண்ணி தான் கார் போயிட்டுருக்காங்க, நல்ல நாய்ஸ் இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. என்விஹெச் பேக்கேஜ் வந்து டாப் கிளாஸ், உள்ள எதுவுமே நமக்கு ஃபீல் ஆகலை. பிரேக்ஸ் வந்து ப்ராமிசிங்காக இருக்குது, டிஸ்க் பிரேக்ஸ் ரியரில் இருக்குது. அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்கிறதுனால உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் எதையுமே நம்ம ஃபீல் பண்ணலை. லேன் சேஞ்சில் டைட்டாக இருக்குது, ஹார்ட் ஆக்சிலரேஷன் எதுவுமே தெரியாது. பின்னாடி இருக்கிற பேசஞ்சர் வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் வந்து நிறைய தூரம் ஓட்டுறீங்க, நீங்கள் ஒரு சாஃபர் ட்ரைவனாக ஓட்டுறீங்கன்னா கூட இதை நீங்கள் கன்சிடர் பண்ண முடியும். பவர் அண்ட் டார்க் கம்பேரிசனை சிம்பிளாக பார்க்கலாம். இப்போ ஒரு சார்ட் மாதிரி நான் கையில் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் எந்த மாடல் கூட கம்பேர் பண்ணுறேன்னா, கிராண்ட் விட்டாரா வர்சஸ் சிட்டி ஏஹெச்வியை கம்பேர் பண்ணுறோன்னா, கிராண்ட் விட்டாரோட ரெகுலர் என்ஜின் வந்து 103 PS-ம் 137 Nm டார்க்கும் கொடுக்கும். சிட்டி 5G பார்த்தீங்கன்னா 120 PS-ம் 145 Nm கொடுக்கும். இது வந்து ரெகுலர் ஸ்டைல். இங்கே நமக்கு கிராண்ட் விட்டாராலையும் ஹைபிரிட் இருக்குது, இதுலேயும் ஹைபிரிட் இருக்கும்போது கிராண்ட் விட்டாரால கம்பைண்டாக நமக்கு பார்த்தோம்னா 116 PS பவரும் 141 Nm டார்க்கும் தான் கிடைக்கும். அங்கே தான் அந்த பாயிண்ட் இருக்கு, 141. இங்கே பார்த்தோம்னா நமக்கு கம்பைண்டாக வந்து 126 PS-ம் 253 Nm இருக்குது. அது 3000 RPM-ல கொடுக்கும். இந்த 253 Nm டார்க் தான் அந்த டார்க்கை வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 110 Nm டார்க் கூட இருக்குது. ஒரு ஹைவே டிரைவில் ஒரு ஸ்பிரிட்டட் டிரைவ், அந்த டிரைவர் கனெக்ட், டிரைவருக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொடுக்குறது. ஃபியூல் எக்கனாமி பார்த்தோம்னா கண்டிப்பாக கிராண்ட் விட்டாரா இதை வரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் கூட இருக்கு. அது மோர் ஃபியூல் எக்கனாமிக்காக டியூன் பண்ணப்பட்டது. இது எல்லாமே கம்பைண்டாக காம்போவாக டியூன் பண்ணப்பட்டதுனால அந்த டிரைவர் கூட கனெக்டும் இருக்கும், ஃபியூல் எக்கனாமியும். எல்லாரும் கேட்குற ஒரு டவுட் என்னன்னா, மிஸ்டர் நிதின் கட்கரி வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்கிறாரு, அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் கிட்ட வந்து இவிஸுக்கு ஈக்குவலான டாக்ஸுக்கு வந்து எலக்ட்ரிக் இந்த ஹைபிரிட்ஸை கொண்டு வர சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா எலக்ட்ரிக்ஸ் வாங்குற எல்லாரும் ஒரு யோசிச்சு நம்ம ஹைபிரிட்ஸ் வாங்கலாமான்னு ஆப்வியஸ்லி டவுட் வருது. ரெகுலர் பெட்ரோல்ஸ் வாங்குறவங்களும் ஹைபிரிட்ஸ் வாங்கலாமான்னு டவுட் வருது. இதில் என்ன பாயிண்ட்னா, எலக்ட்ரிக்ஸுக்கு வந்து டாக்ஸில் வந்து இன்சென்டிவ் ரிபேட் இருக்குது, ஒரு 5% தான். அதே மாதிரி வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்டோட ஒரு கான்செப்ட் என்ன மீன் பண்ணுதுன்னா, இவிஸ் மாதிரியே ஹைபிரிட்ஸையும் இவிஸாக கன்வெர்ட் பண்ணணும். அதாவது ப்ரொப்பலிங் சிஸ்டம் வந்து எலக்ட்ரிக் மோட்டராக இருக்கும்போது
ஜென்ரேட்டரை பற்றி அங்கே பேசலை, பவர் சோர்ஸை பற்றி பேசலை. ஜென்ரேட்டர் வந்து இங்கே வராததுனால ப்ரொப்பலிங் வந்து ஒரு மோட்டர்னால அதை ஈவிஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலான்னு ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைமில் இதோட ப்ரைஸ் வந்து டிராஸ்டிக்கலி குறையிறதுக்கு வாய்ப்பு. ஹைபிரிட்ஸோட ப்ரைஸிங் வந்து ஒரு 5 lakhs வரைக்கும் குறையும். இப்போ நீங்கள் லிட்ரலி மார்க்கெட்டை பற்றி நியூஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன தெரியும்னா மாருதி வந்து ஒரு அந்த சீரிஸ் ஹைபிரிட்டை பிளான் பண்ணும்போது அது பியூர்லி செல்ஃப் சார்ஜிங் ஈவியாக தான் இருக்கும். அங்கே மோட்டரோட வேலை மட்டும்தான் இருக்குமே தவிர என்ஜினோட வேலை வீலுக்கு வராது. அதே மாதிரி இந்த பேரலல் ஹைபிரிட்ஸுக்கு பதிலாக மார்க்கெட்டில் நிறைய சீரிஸ் ஹைபிரிட்ஸ் நம்ம பார்க்க முடியும். ஈவிஸ் வாங்கணும்னு நினைக்கிற பர்பஸில் இருக்கிற பீப்புள் ஒரு டாக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு எதிர்பார்க்கிறவங்க கண்டிப்பாக ஹைபிரிட்ஸ்க்காக வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போ வந்து ரெகுலர் சிட்டி வாங்க போகிற ஒரு ஆள் வந்து ஹைபிரிட் EHEV வாங்கலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ரெகுலர் சிட்டி வரைக்கும் இது கொஞ்சம் ஒரு 5 லட்ச ரூபா வரைக்கும் எக்ஸ்ஷோரூம் ஆன் ரோட் ப்ரைஸில் ஜாஸ்தி இருக்குது. கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 3.5 லட்ச ரூபான்னு வைப்போம். இந்த 3.5 லட்ச ரூபா அடிஷனலாக பார்த்தோம்னா முன்ன காலத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், பெட்ரோல்ல இருந்து கொஞ்சம் ஒரு 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா கொடுத்து டீசல் வாங்குவோம் அடிஷனல் ஃபியூல் எக்கனாமிக்காக. ஆனால் இங்கே வந்து எதனால இது வாங்கலாம்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறோம்னா முதல்ல வந்து பார்த்தோம்னா சிட்டியோட ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்க பழைய 5G சிட்டியில் வந்து CVT இருக்கும், ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரு 144 நியூட்டன் மீட்டர் இருந்தாலும் எவ்வளோ தடவை நம்ம ஐவிடியை கிக்கின் பண்ணி ஓட்ட முடியாது. ஐவிடி கிக்கின் பண்ணாதான் அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அது வரைக்கும் அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருந்துட்டு இருக்கும். ஃபியூல் எக்கனாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 10 to 13 தான் நம்ம வந்து ரியலாக சிட்டிக்குள்ளே எடுக்க முடியும். கொஞ்சம் நல்ல பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் இன்னும் கம்மியாக, சே எக்ஸாம்பிள் பெங்களூர் சென்னை மாதிரி இருக்கிற இடத்துல. இந்த இடத்துல தான் இந்த காரோட ஒரு அட்வான்டேஜ் வருது. உங்களுக்கு ஃபியூல் எக்கனாமி கொடுக்கும், கூட ஒரு ஸ்பிரிட்டட் டிரைவிங் கொடுக்கும். அந்த 253 நியூட்டன் மீட்டர் தான் இங்கே அந்த செல்லிங் பாயிண்ட். ஆனால் நிறைய பேருக்கு இது ரெகுலர் சிட்டி தானேன்னு வந்து ஒரு எதுவும் வித்தியாசம் இல்லாத மாதிரி தெரியும். கூட இந்த ப்ரைஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து அந்த ரெகுலர் என்ஜின் அப்படி வச்சுருக்காங்க, 1500cc என்ஜின் அப்படி இருக்கு. அதுக்கு மேலே டாப் அப் பண்ணதான் இந்த ஹைப்ரிட் சிஸ்டம், இந்த பேட்டரியெல்லாம். அப்போ அந்த காஸ்ட் வந்து கண்டிப்பாக அடிஷ்னலாக தான் வருது. நீங்கள் காஸ்ட்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு எந்த காரையுமே நம்ம வேல்யூ ஃபார் மணின்னு பேச முடியாது. நம்ம 17 லட்ச ரூபாய் இருந்து நினைக்கிற கார் இன்னைக்கு 25 லட்ச ரூபாய் வந்தாச்சு. அந்த ஒரு ப்ரொபோர்ஷனை பார்க்கும்போது டெக்னாலஜிக்காக காசு கொடுக்கலாம்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த கார் வந்து ஒரு சாய்ஸா பார்க்கலாம். இப்போ நம்ம இவ்வளவு தூரம் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பேசணும். இந்த கண்டென்ட் உண்மையிலே ரெலவெண்டான நீங்க ஒரு டவுட் உங்களுக்கு வரும், எதுக்காக இப்படி ஒரு கண்டென்ட். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மளோட பழைய வீடியோஸை டைட்டாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், ஹோண்டாவை லிட்ரலி ஒரு பாட்காஸ்ட்டில் நாங்கள் ரோஸ்ட் பண்ணோம். ரீசெண்டாக ஒரு மோட்டோ ஃபேன் கமெண்ட் பண்ணிடுறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பேசுனீங்க. ஏன்னா ஏன் ஒரு ரீசனை இதில் தெளிவாக பேச முடியும். இப்போ இந்த ஒரு கண்டென்ட்டுக்காக நம்ம டீலர்கிட்ட எங்களுக்கு வெஹிக்கிள் சதர்ன் ஹோண்டா டீலர்கிட்ட வெஹிக்கிள் தாங்கன்னு கேட்டதே அதனால தான். எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 30 லட்ச ரூபா பிராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற ஹைப்ரிட்ஸை நம்ம எடுத்துப்போம். ஹை கிராஸை விட்டுக்கிட்டு மற்ற ஹைப்ரிட்ஸை எடுத்தீங்கன்னா மோட்டோ வேங்கில் நம்ம பார்த்தோம்னா காம்படிட்டிவாக எல்லா கார்ஸையும் அதோட ஒரிஜினாலிட்டிக்காக நம்ம அனலைசிஸ் பண்ணி எடுக்கிறது உண்டு, நம்ம பேசுறது உண்டு. இதில் நம்ம ஓட்டின ஹைப்ரிட்ஸ்லேயே வந்து ஒரு கம்ப்ளீட் ஹைப்ரிடாக நம்ம எப்போவுமே பேசுறது இதுதான், இந்த 1.5 ஐவிடெக்கோட அட்கின்சன் சைக்கிள், இந்த EHEV. இதனால தான் நம்ம ஹோண்டா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிச்சுது. எலிவேட்ல ஹைப்ரிட் கொடுக்காதது எவ்வளோ பெரிய தப்புன்னு நம்ம நிறைய இடத்துல ஹோண்டாவை பிடிச்சி ரோஸ் பண்ணதே அது இல்லை. இதனால தான் நம்ம என்ன பேசுறோம்னா இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற ஹைப்ரிட்ஸ்லேயே இந்த ஹைப்ரிட் காம்படிட்டிவானது, அதாவது ஃப்ரெண்ட்ல நிற்கக்கூடிய ஹைப்ரிட். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே பாருங்க, இது வரைக்கும் EV அது ஒர்க் ஆகிட்டு இருந்தது. சடனாக பேட்டரியோட சார்ஜ் குறைஞ்ச போது இது ஹைப்ரிட் எல்லாம் அப்படிதான். அது வந்து என்ன பண்ணுச்சு, இப்போ என்ஜின் ஸ்டார்ட் ஆகி சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு பேட்டரி, அந்த சைக்கிள் வந்து அப்படி ஓடுது அதில். ஆனால் உள்ளே இருக்கிற யாரும் எதுவும் பண்ணலை, அடிஷனல் நாய்ஸ் இல்லை, ஃபேன் ஓடுற சவுண்டு, ரவ் பண்ணுற சவுண்டு எப்படி இல்லாமல் ரிஃபைண்டாக இருக்குது. 253 நியூட்டன் மீட்டர் டார்க் கொடுக்குது. டீசல் பையரும் இங்கே வர முடியும், பெட்ரோல் பையரும் இங்கே வர முடியும். இப்படி கம்பைண்டா இது வந்து இருக்கிறதுனால தான் நம்ம வந்து இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி மார்க்கெட்டில் இருக்கிறத பற்றி பேசுகிறோம். உண்மையிலே இது வந்து ஹோண்டா பண்ண வேண்டிய ஒரு வேலை. ஹோண்டா வந்து இந்த காரோட குட்டீஸை வந்து கன்சியூமர் கிட்ட எடுத்துட்டு போயிருக்கணும். நம்ம வந்து மார்க்கெட் ஹைபிரிடை பார்த்து போய்கிட்டு தான் ஈவிக்கு போகிறது பெர்ஃபெக்ட்னு சொல்றதுனால அதுலேயும் நம்ம பையர்ஸ் பையிங்காக நம்மகிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்கறதுனால தான் இப்படி ஒரு கண்டென்ட்டுக்குள்ள நம்ம வந்தோம். இப்போ முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் கடைசி நம்ம வெர்டிக்ட் வந்ததில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது யார் வாங்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த ப்ரைஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ரைஸ் ஸ்கேல். இந்த பக்கம் 20 லட்சத்துலேருந்து அந்த பக்கம் ஒரு 30 லட்ச ரூபாக்குள்ள இந்த மிட் சைஸ் செடான்ஸ் வருது, கிராஸ் ஓவர்ஸ் வருது, மிட் சைஸ் கிராஸ் ஓவர்ஸ்னு சொல்லக்கூடிய மிட் சைஸ் SUVs வருது, அப்புறம் என்ட்ரி லெவல் ப்ரீமியம் SUVs வருது. இது எல்லாம் மிக்ஸ்அப் பண்ணுற இடத்துல ஒரு 24-25 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த கார் யார் வாங்கணும்னா பியூர்லி செடான் லவர். டீசலை நான் மிஸ் பண்ணுறேன், எனக்கு பெட்ரோல் தான் வாங்கணும், எனக்கு வந்து ஹைவேஸில் அந்த டார்க் வேணும், எனக்கு அந்த ஃபியூல் எக்கனாமி வேணும், என்விரான்மெண்டல் கமிட்மெண்ட் இருக்குது, டியூரபிலிட்டி வேணும், இந்த ஒரு விஷயம். ஆனால் ஒரு ஈவியை பார்த்து தான் நான் போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் ஈவி மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கிறவங்களும் இந்த கார் வந்து வாங்கலாம். இது வந்து பியூர்லி நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் அந்த டெசிஷன் வந்து எடுக்கணும். இப்போ யார் வாங்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லணும் இல்லை, அது வந்து இதோட செகண்ட் கொஸ்டின். ஃபியூச்சரிஸ்டிக்காக
அது இந்த ஃபீச்சர் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரெண்டு ஒன்றா தான் தெரியும். FUTURE ஃபியூச்சரும் ஃபீச்சர்ஸும் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த கார் பக்கம் வரக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட் அப்படி போயிடுச்சு. பேனரோமிக், வென்டிலேட்டட், அது இதுன்னு அது வேறு ஸ்டைல் இருக்குது. 360 டிகிரி பெரிய இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், அந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களுக்கு இது இல்லை. கூட பியூர்லி இந்த என்ன சொல்கிறது, ஒரு எந்தோசியாஸ்டிக் கனெக்டோட இப்போ நீங்கள் வந்து ஒரு 1.5 டர்போ எக்ஸாம்பிள் வந்து விர்டஸ் லாவியாவில் இருக்கிற அந்த TSI மோட்டர் வித் DSG அதோட டிரைவபிலிட்டி ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இங்கே வரக்கூடாது. இந்த சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸை ஃபோக்கஸ் பண்ணாமல் கண்ணா பின்னான்னு ஓட்டுற ஒரு ஸ்டைல் ஆஃப் பீப்புள் இது வரக்கூடாது. ஏன்னா இது வந்து கேர்ஃபுல்லாக நீட்டாக ப்ரொசீஜர் வைஸ் ரன் பண்ண வேண்டிய ஒரு மெஷின். கூட பார்த்தோன்னா ரீசேல்னு சொல்லக்கூடியதை வந்து அது இப்போ நம்ம பேசினா அது கன்ஃபியூஷனை உருவாக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் வாங்குகிற ப்ரைஸ்லேயே ஒரு நல்ல ப்ரைஸுக்கு எனக்கு விற்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கார் வந்து பெருசாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இது லிட்ரலி இந்த ஹைபிரிட் சிஸ்டத்தோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் ரீசேலுக்கு போகும். ஆனால் இது டியூரபிளாக, இந்த மாதிரி பீப்புள் வந்து கண்டிப்பாக வந்து வாங்கக்கூடாது. இதுலேயும் இந்த மாதிரி வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இதை ஓட்டி பார்க்கும்போது சில டைம் அவங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு. இந்த வீடியோ லிட்ரலி பார்த்தீங்கன்னா நான் நிறைய நேரம் பேசினது மாதிரி இருக்கும். அதாவது வந்து நம்ம ரோடு ஃபோக்கஸ்டை விடைக்கும் ஏன் மூஞ்சியை காட்டி தான் நிறைய பேசி இருக்கிற மாதிரி இருக்குது. ரீசன் என்னென்னா இந்த விஷயங்கள் இப்படி தான் பேச முடியும். நம்ம ஒரு போட்காஸ்ட்டில் பேச வேண்டியதை வெஹிக்கிளை வச்சு கம்பைன் பண்ணி பேசியிருக்கோம். ஏன்னா போன வீடியோலேயும் ஒருத்தர் வந்து பேச்சை குறைங்கன்னு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு மோட்டோஃபார்ம் நிறைய பேர் ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த ரிவ்யூவோட பர்பஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து இந்த கார் யாருக்கானது, எப்படி இந்த கார் வந்து ரியல் வேர்ல்டில் ஒர்க் ஆகுது, யார் இதை வாங்கலாம், யார் வாங்கக்கூடாது, இதை பேஸ் பண்ணியே நம்ம வந்து நம்மளோட மோட்டோஃபார்மோட கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பெரிய தேங்க்ஸ் என்ன சொல்லணும்னா, சதன் ஹோண்டா டீலர் வந்து கொஞ்ச நாளாக நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அவங்கக்கிட்ட ஒரு வெஹிக்கிள் வந்தபோது நம்மளை கூப்பிட்டு இந்த வெஹிக்கிள் கொடுத்தாங்க. ஏன்னா EHEV சிட்டி வந்து லிமிட்டட் நம்பர்ஸில் விற்கிறதுனால வந்து ரேராக தான் நம்மக்கிட்ட கையில் இங்கே வரும். இந்த மாதிரி வீடியோஸில் ஸ்பெசிஃபிக்காக டவுட்ஸ் இருக்கிறவங்க ஏதாச்சும் கார்ஸை ஸ்பெஷலி நம்ம பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோட ஃபீட்பேக் நீங்கள் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோவேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.